எல்லாம் விஜய்க்கு தான். எல்லாம் விஜய்க்கு தான். அவர் படம் ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பண்டா பண்ண மாட்டாரு, ஒன்று ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நாள் படத்தில் பார்த்துட்டோம். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறோம். அது பெண்களுக்கும் விடுதலை கிடைச்ச மாதிரி எல்லா விஷயமும் நல்லதுன்னு நினைக்கிறோம். இருக்குதான். எல்லாம் விஜய்க்கு தான். எல்லாம் விஜய்க்கு தான். நாங்கெல்லாம் குடுகுடுப்புக்காரங்க. சரி. எங்க ஜாதியில அதிகமா விஜய் ரசிகர் தான். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நிறைய பேர் விஜய் ரசிகர் தான். சரி சரி, அதுக்கு என்ன காரணம்? இந்த அவர் படம் ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பண்டா பண்ண மாட்டாரு, ஒன்று ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால தான் ஏதாவது நல்லது செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான். சரி, நீங்க அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே மொத்தமாவே அந்த எல்லாருமே விஜய் ஃபேன் தான். போடுவாங்க கண்டிப்பா போடுவாங்க. நிறைய பேர் எங்க ஆளுங்கள்லயே நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா போடுவாங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. விஜய் அரசியலில் இருக்கிறதா சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி படம் நடிக்கையே போயிடலாமா? அவங்க புதுசாக வந்திருக்காங்க, இதுவுமே ட்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? நீங்கள் ஓட்டு போடுவீங்களா விஜய்? 19 ஆயிடுச்சு. 19 ஆயிடுச்சு. ஓட்டு போடுவீங்க? இந்த இயர்லேருந்து நேரில் போடுவீங்க? அது விஜய்க்கு தான் போடுவீங்க? போடுவேன். வீட்டில் ஒரு போடக்கூடாதுன்றாங்கன்னா? இல்லை, கண்டிப்பாக அவங்கள தான் போட சொல்லுவாங்க. இல்லை, அப்பாவோ அம்மாவோ சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது, டிவி பார்த்துக்கிட்டு விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு தான் போடுவீங்க? இன்னும் விஜய்க்கு தான் போடுவீங்க. என்ன காரணம் சார்? படத்தில் இருக்கிறது உங்களுக்கு விஜய் பிடிக்குதா, அரசியல் விஜய் பிடிக்குதா? இவ்வளோ நாள் படத்தில் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். அது படத்தில் பிடிக்கும். படத்தில் பிடிக்கும். என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? ஏதாவது காரணம் இருக்குங்களா? காரணம் ஃபேன் ஆஃப் அவ்வளோதான். தேங்க்யூ. கண்டிப்பா போடுவேண்ணா, கண்டிப்பா போடுவோம். முடியுங்களா? அவங்க எல்லாம் யோசிச்சு விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கா? மாற முடியாது. இல்ல மாறுவாங்களா? மாறுவாங்க. நீங்க எல்லாம் முன்னாடி ஏதாவது ஒரு கட்சிக்கு தானே போட்டிருப்பீங்க, திமுக அதிமுக. ஆனா நீங்க விஜய்க்கு போடுறீங்களே. விஜய் தான் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர். அப்ப நீங்க? நானும் விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் தான். கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு. அவருக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? கட்சிக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா படம்லாம் நடிக்க மாட்டேன்றாரு, அது கவலையா இருக்குல்ல? இல்ல பரவாயில்ல? கவலைதான் இருக்கு. அதோட கொஞ்சம் அரசியல் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லது செய்வாரு, எல்லாம் செய்வாரு. சரி சரி. திருவண்ணாமலையில விஜய் ரசிகர்கள் அதிகமா இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. சரி. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறோம். அது பெண்களுக்கும் விடுதலை கிடைச்ச மாதிரி எல்லா விஷயமும் நல்லதுன்னு நினைக்கிறோம். நீங்க ஓட்டு போடலாம் வாய்ப்பு இருக்கா சார் விஜய்க்கு? வாய்ப்பு இருக்கு. நீங்க விஜய் ஒரு அரசியலுக்கு வரும்போது என்ன நினைச்சீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலையா, இல்ல படத்தை விட்டுட்டுலாம் ஏன் வந்தாரு அப்படின்லாம் நினைச்சீங்களா? இல்ல பெண்களுக்கு விடுதலை வேணும். ஏன்னா பெண்களுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது. விஜய் நல்லா சப்போர்ட் பண்ணுவாருன்னு நம்புறீங்க? நம்ம இந்த அனிதா சிஸ்டம் அந்த மாதிரி எந்த பெண்கள் பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பாக இப்போ கூட அந்த கல்லூரி மேட்ரு இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுக்காரு. அதனால விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காரு. ஆமாம். நினைக்கிறீங்களா? சரியாக தான் இருக்குங்க. சரியாக தான் இருக்கு. நான் யார் ஃபேனும் இல்லைங்க. விஜய் அரசியலுக்கு படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாங்க, வரட்டும், அடுத்த வருஷம் தெரியும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாங்க. விஜய் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பார்க்கலாங்க, வரட்டும். எப்படி 5 வருஷம் தான். நல்லா பண்ணால் பார்க்கலாம், இல்லை அடுத்த வருஷம் மாற்றிடுவீங்க. தனியாக நிற்கிறவங்க இல்லை கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாரு இல்லைங்க. ஓகே இருக்காரு இல்லைங்களா? அதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து அவர் வந்தது ரொம்ப நல்லதுதான்ப்பா. எப்படி சொல்றதுன்னா மக்களுக்கு ஒரு ஆதரவு, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு ஆதரவா இருக்கும். அவர் வர்றது கண்டிப்பா நல்லது. நீங்கள் விஜய் படம் நடிக்கிறது கூடயும் அரசியலுக்கு வர்றது ரொம்ப சரியா இருக்கும்னு. அவர் படம் நடிக்கிறதுல அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். அதுக்காக அவர் அடுத்தது கண்டிப்பாக அரசியலுக்கு வர்றது நல்லதுதான். நல்லதாப்பா. இருக்குதான். ஆமாம்.